இன்னொருத்தர் கேட்கிறார், திறந்தது இவங்க மூடுறது அவங்களான்னு. பெரிய அறிவுஜீவின்னு நினைச்சிட்டு கேட்கிறாங்க. புதுசா பெரிய கண்டுபிடிப்பு. இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? வேடிக்கை பார்ப்பது மட்டும்தான் ஒன்றிய அரசின் கடமையா? 1954 பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார்கள். அதிலே 6-7 பேர் உறுப்பினர்களாக இருந்தார்கள். 2 பேர் எதிர்கருத்துக்களை பேசினார்கள். என்ன கருத்து பேசினார்கள் தெரியுமா? பழங்குடி மக்கள்லாம் தினந்தோறும் வேலை செய்யணும்னா அவன் குடிக்கணும். அவன் என்ன சொல்றான்னா, எஸ்சி எஸ்டி மக்கள் தான் கூட்டுறாங்க, தினந்தோறும் நீங்க போய் கூட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி ஒரு பேரு இந்தியா முழுக்க. எஸ்சி எஸ்டி மக்கள் தான் கக்கூஸ் கழுவுறாங்க, தினந்தோறும் நீங்க கக்கூஸ் கழுவிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? இதுதான் இந்தியா முழுக்க இருக்கிற உளவியல். உழைக்கிற மக்களை, விவசாயம் செய்யக்கூடிய மக்களை கக்கூஸ் கழுவுகிற சாதி என்று 19 பெயர் சூட்டி வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! பறை அடித்ததால் தான் பறையங்கிறான். ஊர்ல எத்தனை பேர் பறை அடிக்கிறான்? அது அயோக்கியத்தனம். இது ஒரு ஊர்ல ஒருத்தர் 2 பேர் தான் பறை அடிப்பான், வேற யாரும் அடிக்கிறது கிடையாது. யாருக்கு அடிக்க தெரியாது. ஊர்ல ஒருத்தர் 2 பேர் ஆண்டை சாதிகாரம் வச்சிருப்பான், என் வீட்டில் பணம் வந்துச்சு வந்து அடிச்சுட்டு போம்பான். இப்பெல்லாம் அது எவனும் போறது கிடையாது. பிறந்த உடனே எல்லாம் கண்ணு முழிச்சதும் சென்னைக்கு வந்துடுறான், பாம்பேக்கு போயிடுறான், நாக்பூருக்கு போயிடுறான், டெல்லிக்கு போயிடுறான். நீயே உன் சாணியை அள்ளிக்கடான்ட்டு போயிடுறான் அவன். நீயே உன் பணத்தை போய் புதைச்சிக்கோ, நீயே எழுது சொல்ல போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இப்ப 10 ஆண்டுகளாக இது இது திருமா காலம் என்று பாடல் பாடுகிறோமே, வாயை கட்டி பாட்டு இருக்கிறதே, வாயை கட்டி கையை கட்டி வாழ்ந்தது அந்த காலம். அது அந்த காலம். இது திருமா காலம் என்ற அந்த பாடல் எவன் இன்றைக்கு பறையடிக்கிறான்? இவருக்கு பேரு பறையன்னு பேரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! அதுல இருக்கிறவன் சொல்றான், அந்த கமிட்டியில் இருக்கிறவன் சொல்றான், அவங்க எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான வேலை செய்யறாங்க, அந்த வேலை செய்யணும்னா அவன் குடிக்கணும். சட்டமன்றத்தில் இதே மாதிரி ஒரு விவாதம் வந்துச்சு. தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு அண்ணா ஆட்சி காலத்திலே, கலைஞர் ஆட்சி காலத்திலே ஒரு சட்டம் வந்தது. அந்த சட்டம் வந்தப்ப ஒரு அம்மா எழுந்திருச்சு, ஐயோ அப்படிலாம் அதெல்லாம் ஒழிக்கக்கூடாது, தேவதாசியில் இருந்தால் நல்லது, அப்பதான் திமிரு பிடிச்ச ஆண்களால குடும்பத்து பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படாம பாதுகாப்பாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சில பெண்கள் தேவதாசிகளா இருந்தா குடும்பத்து பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்களாம். அதுக்காக ஒரு பெண்மணி பிறந்தா அவளுக்கு பொட்டு கட்டி விட்டுருவாங்க. பொட்டு கட்டி விட்டுட்டா ஊர்ல பொதுவானவள்னு அர்த்தம், யார் வேண்டதுனாலும் அந்த பெண்ணோட பழகலாம். இப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சு. இதை ஒழிக்கிறது சட்டம் கொண்டு வந்தப்போ அவங்க சொன்னது, அப்போ பதில் சொன்னார்கள் சட்டமன்றத்தில், இத்தனை காலம் எங்கள் பெண்கள் பொட்டு கட்டி இருந்தார்கள், இனிமேல் நீங்கள் அந்த தொழிலை கொஞ்ச காலம் செய்யுங்கள், உங்கள் வீட்டு பெண்கள் அதை செய்யட்டும். அப்படிதான் இப்ப இன்னைக்கு நாம கேட்க வேண்டியிருக்கு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, கக்கூஸ் கழுவுறவனுக்கு தண்ணி வேணும், பெனஞ்சுடுறவனுக்கு தண்ணி வேணும், பறை அடிக்கிறவனுக்கு தண்ணி வேணும், குடிச்சாதான் அவன் அந்த வேலையை செய்ய முடியும், கூட்டுறவனுக்கு தண்ணி வேணும், குடிச்சாதான் அந்த வேலையை செய்ய முடியும். எப்படி நியாயப்படுத்துறான் பாருங்க. ஆனால் ஸ்ரீமன் நாராயணன் குழு 1955 உடனடியாக பரிந்துரைகளை தந்தது. அந்த பரிந்துரைகளைத்தான் இன்றைக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம். அவன் என்ன சொன்னா, குறிப்பிட்ட ஒரு தேதியை சொல்லி இந்த தேதிக்குள்ள எல்லா மாநில அரசும் மதுக்கடைகளை மூடுவோம் என்று உறுதியளிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளாக இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம் கொண்டு வர வேண்டும். அதை தாண்டா இன்னைக்கு நாங்க சொல்றோம். ஸ்ரீமன் நாராயணன் குழு சொன்ன பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துங்கள். நரேந்திர மோடியே அதை நடைமுறைப்படுத்துங்க. இல்லைன்னா நீ இப்போ ஒரு என்கொயரி கமிட்டி போடு, புரோஹிபிஷனுக்கு ஒரு என்கொயரி கமிட்டி போடு. அது உனக்கு பிடிக்கல. ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிறகு தேக்சந்த் கமிட்டி வந்துச்சு. ஜஸ்டிஸ் தேக்சந்த் அப்படிங்கிறவர் தலைமையில் மறுபடியும் ஒரு கமிட்டி போட்டாங்க 1970. 20 வருஷம் கழிச்சு
அந்த கமிட்டி பரிந்துரை செய்தது. ஆனா மாநில அரசியல் ஒத்துக்கல, அதனால கடப்பில் போட்டாங்க. இப்ப நாங்க சொல்றோம், இந்துக்கள் தானே அதிகம் குடிக்கிறாங்க, முஸ்லிம்கள் குடிக்கலையே, கிறிஸ்தவர்கள் குடிக்கலாம் ஒருவேளை, இஸ்லாமியர்கள் 99% பேர் குடிக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை 90% பேரை வச்சுங்க, 10% பேரை விடுங்க. ஆனா இந்து சமூகத்தில் நீங்க சொல்லக்கூடிய இந்துக்களாக கருதப்படக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் எத்தனை சதவீதம் பேர் குடிக்கிறார்கள்? இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நரேந்திர மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, இந்து சமூகத்தை பாதுகாக்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? மது கடைகளை மூட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? மாநில அரசுகளே முடிவு செய்யட்டும் என்றால் ஒருபோதும் முடிவு செய்ய மாட்டார்கள். நீங்களே ஒரு முடிவை செய்யுங்கள். தேசிய அளவிலே மதுவிலக்கு சட்டம் கொண்டு வாருங்கள். அதை நடைமுறைப்படுத்தலனா, இப்ப NEP நடைமுறைப்படுத்தலனா ஃபண்டை நிறுத்துற ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். யாரு? இந்த சங்க பரிவாரங்கள். மதுவிலக்கு கொள்கை வேணுங்கிறாரு தேசிய அளவில், கல்வி கொள்கை வேணாங்கிறாரு தேசிய அளவில். ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியல. மதுவிலக்கு கொள்கை வேண்டாம் என்பதில், மதுவிலக்கு கொள்கை வேண்டும், மதுக்கடைகள் வேண்டாம் என்பதில் நல்ல நோக்கம் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில் தீய நோக்கம் இருக்கிறது. நீ சனாதனத்தை திணிக்க கொள்ளைப்புற வழியாக வருகிறாய், மும்மொழி திட்டத்தை திணிக்க கொள்ளைப்புற வழியாக வருகிறாய், அதனால் எதிர்க்கிறோம். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இதுல ஒரு தீய நோக்கம் இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையில், இதில் நல்ல நோக்கம் இருக்கிறது மதுவிலக்கு கொள்கையில். ஆகவேதான் மத்திய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு, மோடி அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை விடுக்கிறது. இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்களும் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இப்படி இருந்தா இன்னையோட விட்டுறணும். பெண்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வீட்டில் சண்டை பிடிங்க, குடிச்சிட்டு வந்தா சோறு இல்லைன்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு வந்தா சோறு இல்லை, வெளியே போ. பெண்கள் இந்த யுத்தத்தை தொடங்க வேண்டும், வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும். யாருக்கு இந்த பொறுப்பு இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திருமாவளவன் மேடையில் பேசிட்டு போறான். நான் 2015 சொன்னேன், அடிவயிறு எரிய எரிய சொல்லுகிறேன் என்று வேதனையோடு சொன்னேன். நாடாளுமன்றத்திலும் சொன்னேன், மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன். மனித வளம் பாழாகிறது, இந்தியா முழுவதும் மனித வளம் பாழாகிறது. எனவே மது மற்றும் போதை பொருள்களை ஒழிப்பதற்கு தேசிய அளவில் ஒரு கொள்கை வேண்டும், சட்டம் வேண்டும், அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கள்ளச்சந்தைகளில் புழங்குகிற போதை பொருட்கள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும். விழுப்புரத்து மாவட்டத்தை சுற்றி 9 இடத்துல சோதனை சாவடி இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்டர்ல இந்த சாராயத்தை கடத்திட்டு வர்றத கண்டுபிடிக்கிறதுக்கு டோல்கேட் வச்சிருக்கிறாங்க. இந்த டோல்கேட் இல்ல, சாராயம் கடத்துற கும்பலை பிடிக்கிறதுக்கு டோல்கேட் இருக்கு. மற்ற மாவட்டங்களில் 2, 1, 3 தான் இருக்கு. விழுப்புரத்தில் 9 இடங்கள்ல இருக்கு. அதை மீறி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில. எப்படி அந்த 9 டோல்கேட்டை மீறி வந்துச்சு சாராயம்? எப்படி எக்கியார் குப்பத்திலே, மரக்காணத்திலே மெத்தனால் வந்தது? அங்கே 22 பேர், 10 பேர் மீனவர்கள், 4 பேர் தலித்துகள், மற்றவர்கள் 8 பேர் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள். எல்லா சமூகங்களும் பாதிக்கிறார்களா இல்லையா? தலித்துகள் மட்டும்தான் பாதிக்கிறார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே செத்தது 69 பேர். 69 பேரிலே 15 பேர் பழங்குடி மக்கள், இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிலர், 10க்கும் மேற்பட்டவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். மாதவச்சேரி என்கிற கிராமத்திற்கு போனேன். அங்கிருந்த பாமக கார தம்பி ஒருவர் ஓடி வந்து என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், அண்ணா, தினந்தோறும் மாலையிலே இங்கு சாராயம் விற்கப்படுகிறது. இந்த இடத்துல தான் விற்கிறாங்க, ஊருக்குள்ள நடுவில் வந்து விற்கிறான், யாராலும் கேட்க முடியல. ஊருக்குள்ள தெருவுக்குள்ள கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. என்னிடத்திலே வந்து சொன்ன தம்பி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கார பையன் ஓடி வந்து சொன்னான். என் வண்டியிலேயே கொஞ்ச தூரம் பயணம் செய்தான்.
வன்னியர் தெருவுக்குள்ளே சாராயம், கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. எல்லாம் சொல்றவன் என்ன சொல்றான்னா, திருமாவளவன் போராட்டம் நடத்துறது எதுக்காகனா அவங்க சாதி சனம்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதனால போராட்டம் நடத்துறாரு. இந்த மாதிரி ஒரு அற்பத்தனம் வேற என்னவா இருக்க முடியும்? அயோக்கியத்தனம், ஒரு கீழ்த்தரமான புத்தி, கீழ்த்தரமான புத்தி. காஞ்சிபுரத்தில் நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஒருத்தன் எழுதுறான், ஒரு முட்டாள். நான் என்ன கோரிக்கை வச்சேன்னா, அண்ணா கனவு கண்டார், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தாளமுத்து, நடராசன் 2 பேர் இறந்தார்கள். அது பெரியாருடைய போராட்டத்தில் பெரிய ஊக்கத்தை தந்தது. இந்த 2 பேரும் 2 சமூக பின்னணி கொண்டவர்கள். நடராசன் தலித் சமூகத்தை சார்ந்தவர், ஆதி திராவிடர். தாளமுத்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர். இந்த 2 சமூகமும் பெரியார் எடுத்த போராட்டத்திற்கு பக்கத்துணையாக இருந்திருக்கிறது. எனவே பெரியார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெரியாரும் தாளமுத்து நடராசனும் இருப்பதை போல சிலை ஒன்றை நிறுவுவோம். இது அண்ணா கண்ட கனவு. அதை சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். முதலமைச்சர் அவர்களே, அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போதே இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். நான் ஒரு கோரிக்கையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பத்திரிகைக்காரன் பூரா ஏதோ மது ஒழிப்பு பற்றி தான் பேச போறாரு, மது கடைகளை மூட சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாம் பதற்றமா இருந்தாங்க. நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா, பெரியார், நடராசன், தாளமுத்து ஆகியோர் கொண்ட உருவச் சிலைகளை நிறுவுங்கள், அது அண்ணாவின் ஏக்கம் என்று சொன்னேன். ஒருத்தன் எழுதுறான், இதுலயும் சாதி பார்க்கிறார் திருமாவளவன், நடராசன் என்கிற ஒரு தலித்துக்கு சிலை வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார் அப்படின்றான். அப்படி சிந்திக்கிற அவன்தான் சாதி புத்தி உள்ளவனே தவிர நாம் இல்லை.